பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். எங்க போவேன் சாங் அதை பத்தி சொல்லுங்க. அருண்னு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்காக போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டாக கூப்பிட்டுருக்காங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வெட்டிங் ட்ரெஸ்ஸில் பார்க்குறாங்க. வெட்டிங் அந்த ரிங்கோட பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒன்று மாறும். இப்போ வந்து இந்த சாங் வந்து கிருஷ்ணா மேம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் பண்ணுவேன், பண்ணி முடிச்சுட்டு சூப்பரான பண்ணியிருக்கோம், அஸ்வத்துக்கு காமிச்சா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவான். கால் பண்ணணுன்னு எக்ஸைட்டடாக எடுப்பேன் ஃபோனை. எதுனா ப்ரோ சீரியல் மாதிரி இருக்குது ப்ரோ, நல்லா. இப்போ ஜிவிஎம் சார்ட்ட நீங்கள் ஐடியா ஒர்க் பண்ணீங்க, ஸோ கண்டிப்பாக அவர் பார்த்துருப்பாரு இது. ஸோ ஒரு பிச் டெக்லாம் ரெடி பண்ணி ரைட் பண்ணி எல்லாமே போய் சார் கிட்ட போனோம், நரேஷனான சார் மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் படித்தார் பிச் டெக், அவுட்லைன் படிச்சுட்டு 2 பேஜ் படித்தார். உங்கள் பக்கத்துக்கு தான் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன், சொல்லுங்கள். இல்லை சூழ்நிலை தான் நினைக்கிறேன் சார் உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு? ஏன்னா நீங்கள் பிரேக்கப் ஆச்சுன்னு வேறு சொன்னீங்க. இல்லை அப்படி நான் சொல்ல வரல. இல்லை நீங்கள் சொன்ன இல்லை அந்த ஜோனுக்குள்ளே போய் நான் பாட்டு பண்ணேன், அவ்வளோதான். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என் கூட ஒன்றாக என்டர்டைன்மெண்ட்டோடைய நெக்ஸ்ட் ஒரிஜினல் எங்கே போவேன் டீம் தான் என் கூட இருக்காங்க. ஸோ வணக்கம். எங்கே போவேன் சாங் அதை பற்றி சொல்லுங்கள், அது என்ன மாதிரி ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருண்னு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க கல்யாணத்துக்கு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்காக போகிறாங்க. போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் மூவ் ஆன் ஆகிட்டேன், ஐம் ஆல் ஃபைன், அவங்க ஃப்ரெண்டாக கூப்பிட்டுருக்காங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் அவங்கள வந்து அவங்க வெட்டிங் ட்ரெஸ்ஸில் பார்க்குறாங்க. வெட்டிங் அந்த ரிங்கோட பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஒன்று மாறுது. ஓகே ஒரு ஆள் விட்டுட்டோமோ, தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயினோட அவங்க ஃபுல்லாக அந்த பொண்ணு வந்து அவங்க ஃபியான்ஸையோட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கணும். அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அண்ட் அவங்க மைண்டில் என்னெல்லாம் போகும், அந்த பெயின் எப்படி டீல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேட்டடான சிம்பிளான ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி தான் வந்து எங்கே போவேன். பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரீசன் வரும். எப்போவுமே நம்ம ஒரு படம் பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு சாங் கேட்குறதா இருக்கட்டும், ஏன் அப்படின்ற ஒரு ரீசன் வரும். ஸோ பார்க்குறவங்களோட இது எப்படி கனெக்ட் ஆகும்? ஜென்ரலாக நான் சொன்ன மாதிரி எல்லாருமே ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு ஃபெயிலியரில் தான் போயிருக்காங்க. ஓகே, நிறைய பேர் இப்போ ஒரு பிரேக்கப்லேயே இருப்பாங்க. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க கூட மூவ் ஆன் ஆகிருக்கலாம், ஒரு ஹாப்பியாக மூவ் ஆன் ஆகிருக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேத்தட்டிக்கான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க ஆர் பெயின்ஃபுல்லாக யாராக இருக்கிறவங்க வேணாலும் இந்த கேட்டவங்களுக்கு வந்து இட் பி லைக் அ தெரப்பி ஃபார் தம். கேட்குறவங்களுக்கு ஒரு மெடிசன் மாதிரி இருக்கும். அந்த பெயின்ஃபுல்லான ஒரு சாங் நீங்கள் கேட்கும்போது ஒரு ஹோப் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தெரப்பி மாதிரி இருக்கிற ஒரு சாங் தான் இது. 3 ஆக்டர்ஸ் எடுத்தோடனே சுனில் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என் மைண்டில் வந்தார். ஸோ இவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இசட் எஸ். விஷ்டத் ஆல்சோ வாஸ் தேர். அவரும் சார் டீம் தான் இருந்தார். ஸோ இது பண்ணோம். அண்ட் நம்ம 3 பேருக்கு பிச் டேக் ஆரம்பித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. அண்ட் ஜஸ்ட் ப்ரொசீட் அந்த மாதிரி. பட் ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், எல்லாருமே அந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, இந்த சாங்கில் வந்து எப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க? நானும் அஸ்வத்தும் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலிமா பழக்கம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் லாயலா காலேஜில் வந்து அவனோட காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிச் டேக்கில் வந்து சென்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ண போகிறேன், ஸோ அதான ஐடியா இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே வில் ட்ரை அப்படின்ட்டு ஸோ அப்படியே உள்ளே வந்தோம். ஸோ அடுத்து நீங்கள் உங்களோட ஸ்டோரி எப்படி இந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் ஆட் ஆனீங்க? ஸோ அஸ்வத் the director, he got in touch and he said இந்த மாதிரி ஒரு music video பண்றோம், will you be available, and sent me the pitch deck immediately. I said yeah, of course, it looked very nice and interesting, so சரி பண்ணலான்னு. that's how it happened. நீங்கள்? ஸோ இந்த சாங் முதல்ல கேட்கும் போது எனக்கு லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் he encouraged me to come in front of the frame and அப்படியே ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஐ கேவ் இட் ட்ரை, நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் 2 ஹீரோ, இவங்க ஒரு ஹீரோயின் இல்லையா? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சாங்கில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. அஸ்வத்து கொஞ்சம் எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து கேமரா முன்னாடி வரும்போது கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப என்கரேஜிவாக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் ஒரு சிங்க் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த சாங்க்கு வந்து சோலே பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட நான் பேசணும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இந்த சாங் ஃபர்ஸ்ட் வந்து நானும் கிரணும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு டியூன் வந்தது. கிரண் தூங்கிட்டு இருந்தான், அவனை எழுப்பிவிட்டு சரியோட அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த சாங் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் லிரிக்ஸும் எழுதியிருக்கேன். இட்ஸ் ஸோ பர்சனல் டு மீ. அஸ்வத் உள்ள ப்ராஜெக்ட்குள்ளே வந்தோனையும் அவர் வீடியோ பயங்கர ஒரு மேஜிக், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். சாரே சொன்ன மாதிரி கொஞ்சம் சாங்ஸ் நான் ஸ்க்ராச்சஸ்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதை கேட்டதுக்கப்புறம் அவனை வந்து சாங்கில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னோன்னா உடனே சரி ஒர்க் பண்ணலான்னு பண்ணது தான். இப்போ வந்து ஒவ்வொரு சாங்குமே வந்து ஒருத்தருக்கு வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். ஸோ இந்த சாங் வந்து ஒரு பார்க்குற ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும்? இப்போ பிரேக்கப் ஆனதுக்கப்புறம்
நம்ம அவங்க மேலே ஒரு கோவத்தோடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேக்கப் சாங் தான் இருக்கும். பட் நம்ம ஏன் அப்படி பண்ணணும், ஸோ ஒரு பீஸான்னு ஒரு சாங் பண்ணலாமே அப்படின்ட்டு அப்போ தான் சரி அடுத்த ரிலேஷனுக்கு போக முடியும் அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு பாட்டும் லிரிக்ஸ் அப்படி அப்ரோச் பண்ணாதான் இந்த. ஓகே, பட் ஆனால் இந்த சாங்ல வந்து அவர் நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் போகலை, அவங்க தான் போயிருக்காங்க இல்லையா? ஸோ அதை எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பார்க்குறவங்களுக்கு, ஆடியன்ஸ்க்கு? ஃபர்ஸ்ட்டில் வந்து யாருமே மேரேஜ் அது சக்ஸஸ் ஆகாது கரெக்டாக. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து பிரேக்கப்பில் தான் முடியும். பிகாஸ் இது இம்மெச்சூர் சம்திங் டசன்ட் ஹேப்பன் லைக் தட். ஸோ அந்த மாதிரி ஒரு இது மைண்டில் வச்சுட்டு தான் வந்து ஒர்க் ஆகலை. ஐ மீன் லைக் அவங்க 2 பேருக்கு வந்து தே நாட் இன் லவ் அப்படிங்கிறது அது வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அந்த ஓகே இது ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் இவ்வளோ சொல்லும்போது உங்கள் பர்சனல் லைஃபோட அது கனெக்ட் ஆகுமோ அப்படின்னு. இல்லைண்ணா இல்லை அப்படி ஜென்ரலாக எல்லார் லைஃப்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே லவ் பண்ணியிருப்பாங்க. நான் பண்ணதில்ல, பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இல்லை யா நான் பண்ணதில்லை, பட் ஜென்ரலாக எல்லாருமே நான் கேட்டிருக்கேன். ஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரிலாம் கேட்டிருக்கேன். அவங்க வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொருத்தங்க கூட வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி மூவ் ஆன் ஆகி போய் கல்யாணம் பண்ணுறது அஸ் இஃப் நத்திங் ஹேப்பன். அது வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போது அந்த பெயின் நமக்கு தெரியும். அது எல்லாருமே ஒரு வகையில் லைட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஓகே வி திங்க் வி மூவ் ஆன், பட் நமக்கு பிடிச்சவங்க இன்னொருத்தவங்க கூட இருக்கும்போது ஒரு பெயின் ஒன்று வரும்ல, அதை வந்து நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் இன் டு வேர்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரீனில் வரணும்னு அதுதான் வந்திருக்கு. அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம ஹீரோ சார் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ் அவங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோகிராஃபராக போவீங்க, அதாவது நான் சாங்கில் சொல்கிறேன். ஸோ ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை கேள்விப்பட்டது இல்லை. பட் நான் என் ரூம்மேட் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அவன் போயிட்டு வந்து அவன் ஷேர் பண்ணியிருக்கான். ஸோ அதனால எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அவனுக்கு என்ன ஆச்சு. ஸோ அதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் அதை இங்கே நடிச்சிருக்கீங்க. அவன் வந்து போகாமல் இருந்திருந்தான், இல்லை போக மாட்டான் அப்படின்ட்டு. இன்னும் ஒரு பையன் தான் சொன்னான், நீ போய் பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாரு, அப்போ தான் உனக்கு ஒரு லைக் ஐடியா கிடைக்கும் ஏன் லைக் அவங்க வேணான்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. ஸோ சொல்ல அவன் போயிருக்கான், அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கான். அந்த சங்கீத் லைக் அந்த மாதிரி இது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு கேக் கட் பண்ண சொல்ல அவங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்க, நீ கேக் எடுத்து போய் கொடு அப்படின்ட்டு. எடுத்து போய் கேக் கொடுத்துருக்கான், உட்காந்துருக்கான். அப்போ கூட அவனுக்கு எதுவும் இல்லை, பட் உள்ள மட்டும் பெயினாக இருந்தது அப்படின்னா. ஸோ அப்புறமா அந்த ரிங்கு மாற்ற சொல்ல தான் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி முடியல போல, ஒரு மாதிரி பஸ்ட் அவுட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வெளியில் வந்துட்டு அழுதுட்டு மரத்தாண்ட ஒரு 1 hour கழிச்சு கன்னடான்னு தொடச்சிட்டு பொங்கல் தோசை சாப்பிட்டு அப்புறம் அவங்க அப்போ அங்கே போனோன்னா அவனுக்கு ஒரு ஓகே நம்மளுக்கு ஏன் செட் ஆகலன்ட்டு அவனுக்கு ஒரு போயிட்டு வந்தமே ஒரு திருப்தி இருந்துச்சு. இப்போ வந்து இந்த சாங் வந்து த்ரிஷா மேம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வை த்ரிஷா மேம் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன்லாம் எதுவும் இல்லை சார். 2 நாள் அப்படியே ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் no we didn't have anything in mind honestly. இப்போ ஜிவிஎம் சார்ட்ட நீங்க ஐடியா வர்க் பண்ணீங்க. சோ கண்டிப்பா அவர் பாத்துப்பாரு இது. சோ என்ன சொன்னாரு, பார்த்துட்டு என்ன ஃபீட்பேக் கொடுத்தாரு? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சாங் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த சார் கிட்ட போய் நரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டாஸ்க் இருந்துச்சு. இது எப்படியாவது சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணணும். சாங் இருக்குது பட் கமர்ஷியலாகவும் இருக்கணும், யூடியூப்லாம் ஹிட் ஆகணும். பட் இட்ஸ் அ வெரி ஸ்லோ சாங் அண்ட் வெரி பெயின்ஃபுல் சாங். ஸோ ஒரு பிச் டெக்லாம் ரெடி பண்ணி ரைட் பண்ணி எல்லாமே போய் சார் கிட்ட போனோம், நரேஷனான சார் மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் படித்தார் பிச் டெக், அவுட்லைன் படிச்சுட்டு 2 பேஜ் படித்தார். படித்தோன்னே சூப்பராக இருக்குடா பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அப்போ பயங்கரமாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. தென் ஐ வாஸ் லைக் அந்த கான்ஃபிடன்ஸில் ஃபுல்லாக நரேட் பண்ண ஸ்டோரி, இது எப்படி வரும் சார், இவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு லைக் இட் ஸோ மச் அண்ட் ஹி வாண்டட் டு டூ இட் இமிடியட்லி அண்ட் ரெக்கி போய் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்படி தான். ஸோ ஹி லைக் இட். சாங் பார்த்ததுக்கப்புறமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு அவர் இதெல்லாம் சொன்னார். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். இப்போ உங்களுடைய மியூசிக் அவர் கேட்டிருப்பாரு. ஸோ அவர் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாரு உங்களுக்கு மியூசிக் சம்மந்தமா? பர்சனலாக மீட் பண்ணல, பட் எல்லாம் அஸ்வத் மூலியமாக தான் வந்துச்சு. நல்லா இருக்குன்னு தான் நியூஸ் வந்துச்சு. இப்போ வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னாலுமே மியூசிக் வாங்குறது ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அப்படின்னா டைரக்டருக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். இல்லை ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் சாங் பண்ணிட்டோம். ஓகே, அதனால நான் தப்பிச்சிட்டேன். ஓ அப்படியே அவன் பார்ட் இருக்கு, அது வச்சு புளின்னு புளிஞ்சிட்டேன். நிறைய டைம் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாரு. ஆனால் திருப்பி பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி ஒன்று வரும். ஸோ ஃபுல் 2-3 days டே அண்ட் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ஃபைனலி கன்வின்சிங்காக ஒன்று வந்து பட் சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு கேட்க அப்படியே கூஸ் பம்ப்ஸ்லாம் இருந்துச்சு எனக்கு. ஸோ அவர் எவ்வளோ அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாரு அப்படின்னு. மியூசிக் பண்ணுவேன், பண்ணி முடிச்சுட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம், அஸ்வத்துக்கு காமிச்சா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவான். அப்படின்னு அனுப்ப கால் பண்ணணுன்னு எக்ஸைட்டடாக எடுப்பேன் ஃபோனை. எதுனா ப்ரோ சீரியல் மாதிரி இருக்குது ப்ரோ நல்லா அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் மறுபடியும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணி இப்போ எங்கிட்ட இருந்த ஒரு பெஸ்ட் அவுட்புட், நானே இதுவரை இல்லாத ஒரு அவுட்புட் வந்து அஸ்வத் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கொண்டு வந்தார். ஓகே, இப்போ வந்து லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பர் அந்த சாங்கில். ஸோ லொக்கேஷன் வந்து எப்படி செலக்ட் பண்ணிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இதை கேட்டோன்னே இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மூடியான ஒரு ஸ்டோரினா அதுக்கு அந்த மாதிரி ஒரு கிளைமேட் தேவை. கொஞ்சம் டார்க்காக இருக்கணும், ப்ரீஸியாக ஒரு ஃபீலாக நல்லா இருக்கணும். பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் கொடைக்கானலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும். பார்க்காத மாதிரி இருக்கும் கொடைக்கானல். நீங்கள் பார்த்த லொக்கேஷன் நீங்கள் வரவே வராது. எல்லாமே புதுசாக நீங்கள்
கொடைக்கானல ஐடென்டிஃபை பண்ண முடியாது. உங்க டைரக்டரை பத்தி சொல்லுங்க. அவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாரு செட்ல. சோ எப்படி உங்களுக்கு நம்மளுக்கு ரெடியா இருக்கா அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. I think he's like very sincere because even though it was only like it's not a song where there's a lot of dance like rehearsal நிறைய தேவை அப்படின்னு கிடையாது, but he still was like இல்ல rehearsal பண்ணணும் பண்ணியே ஆகணும் and all, which is a good thing. அதனால எங்களுக்கும் அந்த like you know we could be comfortable with each other setல. So I'd say he's sincere and it was nice to work with someone who knew what they were doing. அப்பப்போ கஷ்டமா இருக்கும் ஏன்னா we were traveling a lot. கொடைக்கானல்லையே we were traveling a lot. கஷ்டம்ங்கிறத விட it was honestly it felt fun and all, but yeah it went well. I have no complaints. Okay, no complaints. அப்படிதான் சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். So no complaints நீங்க சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. கம்ப்ளைண்ட்லாம் பண்ணக்கூடாது என்ன பத்தி. இப்போ வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து இந்த சாங்கை பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன ஒரு ரீசன்ஸ் கொடுப்பீங்க அந்த ஆடியன்ஸ்க்கு? நீங்க கண்டிப்பா இந்த சாங்கை பார்க்கலாம் அப்படின்னா. ஸோ லிரிக் ஃபர்ஸ்ட் இது எனக்கே தெரியல இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் அமெச்சூர் லிரிசிஸ்ட்டாக தான் ஃபர்ஸ்ட் சும்மா எழுதுனது. அதனால் நிறைய பேர் இப்போ வரப்போ கூட ப்ரோ சொன்னார் ரொம்ப கனெக்ட் ஆகுது லிரிக்ஸ் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னதுக்கப்புறம் எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அதான் பீப்புளுக்கும் இது ரொம்ப கனெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. டைனாமிக்லி லவுடாக இருக்க சாங்ஸ் நிறையா வருது. இவர் ஹுக் சொன்னால் டைனாமிக்லி லவுடாக இருக்க சாங்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. அந்த பட்சத்தில் வந்து இது ஒன்று லேட் பேக்காக நீங்கள் கேட்க முடியுன்றதே பெரிய விஷயம் நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த டைமில். ஏன்னா மோஸ்ட்லி பீப்புள் வில் ஷூட் ஃபார் த மெஜாரிட்டி. நான் வந்து கொஞ்சம் அவுட்லைடராக இருந்து இதை ரீச் பண்ணணும்னு பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி வைக்கலாம். கண்டிப்பாக ஸோ கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன் ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு டீம் இந்த பக்கம் ஒரு டீம். யார் வந்து அதிகமாக பிரேக்கப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த டைமில்? பொண்ணுங்களா பசங்களா? இல்லை யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு முக்கியம் இல்லை, சூழ்நிலை தான் அதை தீர்மானிக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இல்லை எல்லாருமே அந்த ஏஜ் தாண்டியாச்சு. இது வந்து யார் ஜெண்டரை தாண்டி சூழ்நிலைன்னு தான் நான் சொல்லுவேன். சொன்னீங்க நம்ரதா. லைக் இட்ஸ் a 50-50 திங். இது லாங் டிஸ்டன்ஸ்னால நிறைய பேர் இது அது நிறைய காரணங்கள் இருக்குது. அது ஜெண்டருக்கு லிமிட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒருத்தரோட ஒருத்தரோட பதிலுக்கு தான் ரொம்ப ஆவலா இருக்கு. சொல்லுங்க உங்க பதிலுக்கு தான் நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். சொல்லுங்க. இல்லை சூழ்நிலை தான் நினைக்கிறேன். இல்ல நீங்க கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. அவங்க இல்லை எனக்கும் இல்லை என்னன்னா லைக் லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதோ சுச்சுவேஷனில் பிரச்சனை ஆகுது. ஸோ அப்போ அந்த டைமில் அந்த மொமெண்ட்டில் பிரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இவங்க தான் அதிகம் அவங்க தான் கம்மி அப்படிலாம் எதுவும் இல்லை. நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக்ஸ் படிலாம் போவேண்ணா, நம்ம ஜென்ரலாக பேசுவோமே. நம்ம ஜென்ரலாக எனக்கு தெரியல. எனக்கு இல்லை ஆக்சுவலாக உண்மையை நான் ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு எனக்கு உண்மையே தெரியல. ஸோ அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் எப்படி ஆகுதுன்னு எனக்கு உண்மையாக தெரியல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்கலாம். ஆமாம். நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ நீங்க இவங்களை பத்தி சொல்லுங்க. அவங்க உங்களை பத்தி சொன்னாங்க. ஸோ இவங்க கிட்ட ஒர்க் வாங்குறது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியா இருந்தது? இல்லை ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா உங்கள் ஒர்க்கில் நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடிலாம். ஸோ இதெல்லாம் சுனில் ப்ரோ ஒர்க்லாம் பார்த்துட்டு நம்ரதா பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்லாம். ரிஹர்சலுக்கு வந்து அவங்க பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு அந்த லைக் வெரி குட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. 3 பேரும் வந்து இன்புட்ஸ் அதெல்லாம் கொடுத்து நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அழுகணும்னு சொன்னால் ஒரு 10 seconds டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தில் ஜஸ்ட் க்ரை ரைட் கண்ணில் மட்டும் தான் கண்ணீர் வரணும்னு சொன்னால் அதே மாதிரி ரைட் கண்ணில் மட்டும் கண்ணீர் வரும். ஆக்சுவலி அதே மாதிரி தான் வந்துருக்கு. ஆக்சுவலி சாங் நீங்கள் பார்க்குறதுலாம் ஜஸ்ட் அவ்வளோலாம் டைமில் எதுவுமே இல்லை, 1 or 2 takes எல்லாமே ஓகே பண்ணிடும். ஸோ ஐ வாஸ் லைக் இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. அதனால தான் அவ்வளோ ஷார்ட்ஸ் எடுக்க முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணனால தான் முடிஞ்சு. ஸோ லைக் வெரி லக்கி டு ஹேவ் குட் ஆக்டர்ஸ். கண்டிப்பாக. ஏன்னா வந்து கண்டிப்பாக இவ்வளோ சொல்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். நீங்கள் லாஸ்ட் சீனில் வந்து அழுதுகிட்டே வருவீங்க இல்லையா? ஸோ அதை எப்படி பண்ணீங்க? அது பண்ணும்போது என்ன நினச்சி நீங்கள் அழுதிங்க? அது ஒரு 4-5 டேக் போச்சு. ஸோ அப்போது சும்மா ஒரு பாட்டு மாதிரி ஒன்று வேறு ஒரு சும்மா ஒரு லவ்வர்லேருந்து அந்த தேன் சுடுற சாங்னு ஒன்று இருக்கும். சும்மா அது கேட்டுட்டு ஒரு மாதிரி அந்த சாங் கேட்க சொல்ல சம்டைம்ஸ் என்ன ஒரு பாட்டு கேட்க சொல்ல நம்மளுக்கே எமோஷனலாக டவுன் ஆகும்ல. லைக் அந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு ஒரு 4 டேக் போனோன்னே அதில் பெஸ்ட்டாக வந்த மொமெண்ட் தான் அந்த டேக் நினைக்கிறேன் நான். ஒரு ஆல்பம் சாங் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அது நீங்கள் ஸ்ட்ரகிள்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ப்ரொடியூசர் பிரீத்தி வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. என்ன இது பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஷில் கெட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் அஸ், நல்லா இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ ஓகே, இப்போ இந்த சாங் வந்து பீப்புள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து 1 million views போகிறதோட சப்போஸ் 10,000 people பார்த்தாலும் அதை அவங்க டச் பண்ணணும், அதை மூவ் பண்ணணும். அதுதான் வந்து எங்களுக்கு ஹாப்பினஸ். பார்த்தவங்க எல்லாருக்குமே பிடிக்கணும். சார் உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு? ஏன்னா நீங்கள் பிரேக்கப் ஆச்சுன்னு வேற சொன்னீங்க. இல்லை அப்படி நான் சொல்ல வரல. இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி கரெக்ட் ஆச்சு? இல்லை அந்த ஜோனுக்குள்ளே போய் நான் பாட்டு பண்ணேன், அவ்வளோதான். அவ்வளோதான். அந்த மாதிரி பர்சனல் ஸ்டோரி அப்படி. இப்போ பிரேக்கப் ஆச்சுன்ற மாதிரி எனக்கு கேட்டது. அப்படியா சொன்னா சொன்னீங்களே. பிளே சொன்ன மாதிரி லிரிக்ஸில் நான் என்ன நினச்சி நான் எழுதணும் அது விஷுவலாக நான் அப்படியே
பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், டைரெக்ஷன் எல்லாமே, கலரிஸ்ட் எல்லாமே அவர் தான். எல்லாமே அவர் தான். ஓகே, சூப்பர். இப்போ தனி ஆளாக வந்து இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் அப்போ ப்ரெஷர்னு ஒன்று ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எப்படி? இல்லை, நான் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அப்போது பட்ஜெட்டில் எதுவுமே இருக்குது, நோ பட்ஜெட்டில் தான் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அப்போவே யாரும் இது பண்ணலன்னா நல்லா வரும்னு என்ன பண்ணுவோம்னு சொல்லி யூடியூப் பார்த்து எடிட்டிங், கலர் கிரேடிங், கேமரா எல்லாமே நானே பண்ணி பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு. பட் ஐ டோன்ட் நோ ஹவு ஹெல்த் இட் இஸ், தட்ஸ் ஹவ் ஐ பீன் ஒர்க்கிங். பட் இப்போ விசுவலைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எந்த பார்ட் வந்து ரொம்ப பிடிச்சது? எனக்கு ப்ளே பண்ண சொல்ல பிடிச்சது வந்து இவன் ஃபோட்டோ எடுக்க போக சொல்ல அதுக்கப்புறம் வந்து இவங்ககிட்ட போய் பேசணும் ட்ரை பண்ணுவான். 2-3 மொமெண்ட்ஸ் இருக்கும். அது இல்லை, பட் எனக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சது. நீங்கள் சொல்லுங்கள். இந்த பாஸ்ட் அருணோட இருக்கிற மாண்டேஜஸ் இன் தட் வீடு ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் லைக் ஷூட் போகிற டைம் த ஆக்சுவல் விஷுவல்ஸ் அந்த லொக்கேஷனில் அண்ட் ஹவு ஷி இஸ் வித் திஸ் நியூ பர்சன் அதெல்லாமும் ரொம்ப பிடிச்சது. ஐ திங்க் தோஸ் 2 பார்ட்ஸ் ரொம்ப பிடிச்சது. நீங்கள் கண்டிப்பாக அருண் கடைசி பர்ஸ்ட் அவுட் ஆவார். இதில் சாங்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதான். அது போக மற்ற மாண்டேஜஸ் எல்லாமே ரொம்ப அவர் எஃபர்ட் போடுவார் அதுக்கு. அண்ட் கடைசி அதை பார்க்கும் போதுமே அந்த லிரிக்ஸை போய் அவர் தான் ஒரு பிரிட்ஜாக எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அவர் கடைசி பர்ஸ்ட் அவுட் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு? என் கூட படிக்கிற ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் காமிச்சேன். அவங்களுக்கு லைக் ஏன்னா நான் ரொம்ப வருஷம் நாங்கள் ட்ராவல் ஒன்றா தானே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு தெரியும் என்னோட மைனஸ் என்ன, ப்ளஸ் என்ன அப்படின்னு. ஸோ இந்த சாங் வந்து எனக்கு இது வந்து ஒரு புது லைக் ஜோன் மாதிரி, நான் புதுசாக ஒரு ட்ரை பண்ண நெக்ஸ்ட் லெவல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நான் நினச்சேன் இது பார்க்க சொல்ல அவங்களுக்கு எப்படி சிங்க் ஆகுமா, கனெக்ட் ஆகுமா, இல்லை இவன் அடிக்கிறான் இல்லை கான்சியஸாக இருக்கான்னு தெரியுமா. பட் எல்லாருக்கும் பிடிச்சிருந்து. ஸோ எல்லாருக்கும் நல்லா பண்ணியிருந்து அப்படி தான் சொன்னேன். சார் நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு. இல்லை, கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு அவர் இது பண்ணும்போது, ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்கும்போது. அது வந்து கேமராவை மறந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பார்த்தவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கேன்னு தான் சொன்னாங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் லைக் வெரி கிரிட்டிக்கல் அபவுட் மை ஒர்க் இன் அ குட் வே. ரொம்ப கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எப்போ கான்ஷியஸாக இருக்கேன், எப்போ இல்லை, எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ ஷி ஜஸ்ட் செட் சில இடத்துல கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு. அவங்க ரொம்ப லைக் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ ஐட் லைக் டு டேக் தட் இன் அ குட் வே. பட் அதர்வைஸ் ஐ ரியலி லைக் த சாங். விஷுவல்ஸும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் இட்ஸ் த என்டையர் அவுட்புட் இஸ் டர்ன் அவுட் வெரி வெல். ஹவு த வீடியோ அண்ட் த ஆடியோ சிங்க் அண்ட் எவ்ரி திங். அவ்வளோதான். நான் 3 பேரோட மட்டும் தான் பார்த்தேன். நான் இனி எங்கு போவேன், நீ இங்கு இல்லையே. ஒரு பறவை வானோடு அதன் துணையின் அழகோடு விண்ணில் பறக்கும் போதெல்லாம் ரசிப்பேனே நான் இங்கே. நான் இனி எங்கு போவேன், நீ இங்கு இல்லையே. ஓகே, ஸோ உண்மையை சொல்லுங்கள். இப்போ இந்த சாங் கேட்கும்போது அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் யாரெல்லாம் வந்து ரொம்ப வந்து கனெக்ட் ஆனீங்க சாங் கேட்டு? யாராவது அழுது அந்த மாதிரி சினாரியெல்லாம் நடந்ததா ஏதாவது? ஆக்சுவலாக எனக்கு நான் வீடியோ பார்த்தோன்னே உண்மையாலுமே அழுதுட்டேன். பர்டிகுலராக வந்து அவரோட சீன், அதுக்கப்புறம் நம்ரிதா ஒரு இடத்துல ஹக் பண்ணிட்டு அழுகிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாங்கில் அவர் ஒரு பெயின் இருக்குது. அவர் அதில் அந்த பெயின் வந்து ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதில் பிரேக்கப்போ லவ் ரிலேஷனோ இல்லை, எதுவாக இருந்தாலும் லைஃப்பில் எந்த ஒரு பெயின் இருந்தாலும் கனெக்ட் பண்ணுவாங்கல்ல, அதில் ஒரு பெயின் இருந்துச்சு. அது போக அதுக்கு அந்த சாங் கேட்டாப்புல ஒரு நல்ல கதை எழுதி ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஜிவிஎம் சார்ட்ட ஐடியா ஒர்க் பண்ணீங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஏதாவது ஒரு விஷயம்? எல்லாமே அவர் பார்த்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது. லவ் ஸ்டோரி பண்ணணும், படம் பண்ணணுன்னே அவர் பார்த்து தான் வந்தது. இப்படி சோல்ஃபுல்லாக ட்ரூவாக இருக்கணும் ஸ்டோரிக்குன்னு சொல்லி அவர்கிட்ட இன்ஸ்பயர் பண்ண தான் எல்லாமே. எண்டிங் வந்து பாசிட்டிவாக கூட வச்சிருக்கலாம் இல்லையா? அவங்க சண்டை போட்டு திருப்பி செய்கிற மாதிரி கூட வச்சிருக்கலாம். பட் நீங்கள் ஆனால் அவங்க பிரிஞ்சதா அப்படின்ற மாதிரி இல்லை. நீங்கள் இப்போ பாருங்க, சாங் பார்த்ததுக்கப்புறம் டைரக்டர்ஸ் கட்டுன்னு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கழிச்சு வரலாம், எனக்கு தெரியல. அதில் வந்து வேற ஒரு எண்டிங் டோட்டலாக இன்னும் 2-3 சீன்லாம் போட்டு 16 மினிட்ஸ் கட் ஒன்று இருக்கும். ஸோ இஃப் திஸ் கோஸ் வெல் அது கண்டிப்பாக அது வெளியே வரும். அதில் உங்களுக்கு கேள்விக்கான பதில் இருக்கும். பட் திஸ் இஸ் ரியாலிட்டி யூஸ்வலி. ஓகேங்களா? அது பெயினாக இருந்தாலும் பெயின் இஸ் பியூட்டிஃபுல். ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கொடுத்துருக்கீங்க. ஸோ பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உண்மையாகவே அந்த மியூசிக்கில் ஒரு பெயின் இருக்குது.
ஸோ அது மேபி உங்களோட பர்சனலாக கூட பர்சனல் கனெக்டில் கூட வந்திருக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான சாங். ஸோ மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பயங்கரமாக ரீச் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு பெட்டரான ஃபியூச்சர் அமையணும். நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக ஷைன் ஆகணும். ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. பனி விழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.